வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் போன பதிவில் நாம் தெரிந்து கொண்டது சோழியின் வகைகள் 130 என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். அந்த சோழியை எப்படி தானம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். சோழி என்பது மகாலட்சுமியின் அம்சம் என்றும் தெரிந்து கொண்டோம். அது எப்படியெல்லாம் தானம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் பாத்திரம் ஒன்றை வாங்கி அதில் பவுல் மாதிரி வாங்கி கொள்ள வேண்டும். சிறிய அளவு இருந்தாலும் போதும். அதில் பாதி அளவு தண்ணீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும். 5 சாதாரணமாக வெள்ளை சோழிகள், 1 கருப்பு சோழிகள் இவைகளை எடுத்துக்கொண்டு 3 வெள்ளை சோழிகளை நிமிர்ந்தவாறும் தண்ணீரில் போட வேண்டும். மீதமுள்ள 1 கருப்பு சோழியை 2 வெள்ளை சோழிகளையும் கவிழ்த்துவிட்டு தண்ணீருக்குள் போட்டுவிட வேண்டும். அதாவது 3 சோழிகள் கவிழ்ந்திருக்க வேண்டும், 3 சோழிகள் நிமிர்ந்திருக்க வேண்டும். இது ஒரு வாஸ்து குறிப்பாக கருதப்படுகிறது. இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் அமைதியும் நிலவும், அதிர்ஷ்டமும் பெருகும், எப்பொழுதும் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் என்பதில் உறுதியாக கூறுகிறார்கள். நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். இதற்காக பயன்படுத்தப்படும் பவுல் கண்ணாடி பாத்திரமாக இருக்க வேண்டும். எவர் சில்வரோ இருக்கக்கூடாது என்றே தெரியப்படுத்துகிறார்கள். இரும்பாகவோ எவர் சில்வராகவோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். உங்களுக்கு சோழிகள் எங்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இருக்கும். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் எல்லா வகை சோழிகளும் கிடைக்கும். இதை தெளிவாக திரும்பவும் தெரிந்து கொள்ளலாம். சாதாரணமாக வெள்ளை சோழிகள் 5ம் 1 கருப்பு சோழிகளும் இவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 வெள்ளை சோழிகளை நிமிர்ந்தவாறும் தண்ணீரில் போட வேண்டும். மீதமுள்ள 1 கருப்பு சோழி 2 வெள்ளை சோழிகளை கவிழ்த்து போட வேண்டும். தண்ணீருக்குள் போட்டுவிட வேண்டும். அதாவது 3 சோழிகள் கவிழ்ந்திருக்க வேண்டும், 3 சோழிகள் நிமிர்ந்திருக்க வேண்டும். இது ஒரு வாஸ்து குறிப்பு என்று வாஸ்து வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் துன்பம் கண்டிப்பாக நீங்கும் என்றும் தெரியப்படுத்துகிறார்கள். இன்று நாம் இந்த பதிவில் சோழி என்பது 130 வகையில் உள்ளது என்பதை பற்றியும் அந்த சோழியை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். சோழி என்பது மகாலட்சுமியின் அம்சம் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். பூஜை அறையில் 5 சோழிகளை வைத்தும் வழிபாடு செய்யலாம். சோழிகளை மற்ற சோழிகள் வாங்கி வேறு இடத்தில் வைத்து அதை சனிக்கிழமை அன்று தானமாக கொடுத்தால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு மட்டுமல்லாமல் தானம் கொடுத்தவருக்கும் சரி, தானம் பெறுபவர்களுக்கும் சரி அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் என்றே கூறப்படுகிறது. இன்று நாம் இந்த பதிவில் சோழியை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.